SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நம்ம இன்னைக்கு கிராக்கத்தான் டே 41 இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம தொகுத்து வழங்குவது உங்கள் SAIAS அகாடமி. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசெஷன் ஏ, டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ரீசன், people will have higher incomes, better education, better health and nutrition, less poverty. The options are first option A, both A and R are true and R explains A. Option B, both A and R are true and R does not explain A. Option C, A is correct and R is false. Option D, A is false and R is true. வலியுறுத்தல், வளர்ச்சி வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கிறது. காரணம், மக்களுக்கு அதிக வருமானம், சிறந்த கல்வி, சிறந்த ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மற்றும் குறைந்த வறுமை காணப்படும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ தவறானது மற்றும் ஆர் சரி. Second question, the term human resources refers to. The options are first option A, investment on poor people. Option B, expenditure on agriculture. Option C, investment on assets. Option D, collective abilities of people. Actually, these questions are similar to the UPSC 2019 question. So, இதனுடைய தமிழாக்கம், மனித வளம் என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஏழை மக்கள் மீதான முதலீடு. ஆப்ஷன் பி, விவசாயத்திற்கான செலவு. ஆப்ஷன் சி, சொத்துக்களின் முதலீடு. ஆப்ஷன் டி, மக்களின் கூட்டு திறன்கள். Third question, for comparing development between countries, their dash is considered to be one of the most important attributes. Options are first option A, forest cover. Option B, average income. Option C, expenditure. Option D, savings. நாடுகளுக்கு இடையிலான வளர்ச்சியை ஒப்பிடுவதற்கு அவற்றின் டேஸ் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, வனப்பகுதி. ஆப்ஷன் பி, சராசரி வருமானம். ஆப்ஷன் சி, செலவு. ஆப்ஷன் டி, சேமிப்பு. டேஸ் இஸ் கன்சிடர்ட் a true measure of national income. Options are first option A, GNP. Option B, GDP. ஆப்ஷன் சி, NNP. ஆப்ஷன் டி, NDP. என்னோட தமிழாக்கம், டேஸ் தேசிய வருமானத்தின் உண்மையான அளவீடாக கருதப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, GNP. ஆப்ஷன் பி, GDP. ஆப்ஷன் சி, NNP. ஆப்ஷன் டி, NDP. Fifth question, the dash income is also called per capita income. Options are first option A, average. Option B, total. Option C, people. ஆப்ஷன் டி, மந்த்லி. டேஸ் வருமானம் தனிநபர் வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சராசரி. ஆப்ஷன் பி, மொத்த. ஆப்ஷன் சி, மக்கள். ஆப்ஷன் டி, மாதாந்திர. சிக்ஸ்த் கொஸ்டின், which one of the following country is not a G8 country? Options are first option A, Japan. Option B, Canada. Option C, Russia. Option D, India. பின்வரும் நாடுகளில் எது G8 நாடு அல்ல? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஜப்பான். ஆப்ஷன் பி, கனடா. ஆப்ஷன் சி, ரஷ்யா. ஆப்ஷன் டி, இந்தியா. செவன்த் ஒன், which one of the following country is not a member of SAARC? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஆப்ஷன் பி, பாகிஸ்தான். ஆப்ஷன் சி, சைனா. ஆப்ஷன் டி, பூட்டான். பின்வரும் நாடுகளில் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, இந்தியா. ஆப்ஷன் பி, பாகிஸ்தான். Option C, China. Option D, Bhutan. Eighth one, Accession A, the net national product NNP is considered as a true measure of national output. Reason, it is also known as national income. Options are first option A, both A and R are true and R explains A. Both A and R are true and R does not explain A. Option C is A is correct and R is false.
ஆப்ஷன் டி ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அதனுடைய தமிழாக்கம், எய்த் ஒன்னுடைய தமிழாக்கம். வலியுறுத்தல் நிகர தேசிய உற்பத்தி, அதாவது என்என்பி, ஒரு நாட்டின் உற்பத்தியின் உண்மையான அளவீடாக கருதப்படுகிறது. காரணம், இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ தவறானது மற்றும் ஆர் உண்மை. Assertion A, human resource is necessary for the progress of any country. Reason, investment in education and health of people can result in a high rate of returns in the future for a country. Options are first option A, both A and R are true and R explains A. Option B, both A and R are true and R does not explain A. Option C, A is correct and R is false. Option D, A is false and R is true. என்னுடைய தமிழாக்கம். வலியுறுத்தல் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மனித வளம் அவசியம். காரணம், மக்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் முதலீடு செய்வது ஒரு நாட்டிற்கு எதிர்காலத்தில் அதிக லாபத்தை தரும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ தவறானது மற்றும் ஆர் உண்மை. ஸோ 10th one, the Human Development Index, which means HDI, does not take into account the following dimensions in its calculation. Options are first option A, gender. Option B, health. Option C, education. Option D, income. மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதன் கணக்கீட்டில் பின்வரும் எதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பாலினம். ஆப்ஷன் பி, ஆரோக்கியம். ஆப்ஷன் சி, கல்வி. ஆப்ஷன் டி, வருமானம். 11th one, among the following states, which state have the literacy rate census according to that census 2011, which state have the literacy rate higher than national average? Options are first option A, Andhra Pradesh. Option B, Uttar Pradesh. Option C, Tamil Nadu. Option D, none of these. பின்வரும் எந்த மாநிலத்தின் கல்வி அறிவு விகிதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஆந்திரா. ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. So 12th one, sex ratio as per census 2011 is defined as, options are first option A, the ratio between adult male and adult female in a population. Option B, the ratio between female and male in a population. Option C, the relationship between male of female. Option D, the number of females per thousand males. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி பாலின விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மக்கள் தொகையில் வயது வந்த ஆண்கள் மற்றும் வயது வந்த பெண்களுக்கு இடையிலான விகிதம். ஆப்ஷன் பி, மக்கள் தொகையில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையேயான விகிதம். ஆப்ஷன் சி, பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இடையிலான உறவு. ஆப்ஷன் டி, 1000 ஆண்களுக்கு பெண்களின் எண்ணிக்கை. 13th one, inter generational equality is ensured under the process of, options are first option A, industrial progress. Option B, economic development. Option C, sustainable development. Option D, economic growth. எந்த செயல்பாட்டின் கீழ் தலைமுறைகளுக்கு இடையிலான சமத்துவம் உறுதி செய்யப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, தொழில்துறை முன்னேற்றம். ஆப்ஷன் பி, பொருளாதார முன்னேற்றம். ஆப்ஷன் சி, நிலையான முன்னேற்றம். ஆப்ஷன் டி, பொருளாதார வளர்ச்சி. 14th one, Dash is the state with the highest installed solar capacity in India. Options are first option A, Tamil Nadu. Option B, West Bengal. Option C, Kerala. Option D, Andhra Pradesh. Dash என்பது இந்தியாவில் அதிக அளவில் சூரிய மின் உற்பத்தி திறன் கொண்ட மாநிலமாகும். Options are first option A, தமிழ்நாடு. Option B, மேற்கு வங்கம். Option C, Kerala. Option D, Andhra. 15th one, Dash resources are those which will get exhausted after years of use. Options are first option A, natural. Option B, renewable. Option C, non-renewable. Option D, new resources. Dash வளங்கள்
பல வருட பயன்பாட்டிற்கு பிறகு தீர்ந்துவிடும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி புதுப்பிக்கத்தக்க, ஆப்ஷன் சி புதுப்பிக்க முடியாத, ஆப்ஷன் டி புதிய வளங்கள். 16th one, thermal plant emits large quantity of dash which pollutes the environment. Options are first option A oxygen, option B nitrogen, option C carbon, option D carbon dioxide. அனல் மின் நிலையங்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் டேஸ் வாயுவை அதிக அளவில் வெளியிடுகிறது. Options are first option A oxygen, option B nitrogen, option C carbon, option D carbon dioxide. 17th one, which among the following country is a BRICS nation? Options are first option A China, option B Afghanistan, option C Nepal, option D Pakistan. பின்வரும் நாட்டில் எது பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடு? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ சீனா, ஆப்ஷன் பி ஆப்கானிஸ்தான், ஆப்ஷன் சி நேபாளம், ஆப்ஷன் டி பாகிஸ்தான். 18th one, the enrollment rate for higher education is highest in which state? Options are first option A Kerala, option B Tamil Nadu, option C West Bengal, option D Maharashtra. உயர்கல்விக்கான சேர்க்கை விகிதம் எந்த மாநிலத்தில் அதிகம்? Options are first option A Kerala, option B தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மேற்கு வங்கம், ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. 19th one, match the following. A Canada, straight to that 1 SAARC, B Bhutan, straight to that 2 BRICS, C South Africa, straight to that 3 G8. The options are first option A A3 B1 C2, option B A1 B2 C3, option C A3 B2 C1, option D A1 B3 C2. பின்வரும் நோற்றை பொறுத்துக. A கனடா, அதற்கு நேராக 1 சார்க், B பூட்டான், அதற்கு நேராக 2 பிரிக்ஸ், C தென்னாப்பிரிக்கா, அதற்கு நேராக 3 G8. So 20th one, we take age group dash years for computation of the workforce. Options are first option A 12 to 60, option B 15 to 60, option C 21 to 65, option D 5 to 14. பணியாளர் திறனை கணக்கிடுவதற்கு ஒருவர் எந்த வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும்? Options are first option A 12 to 60, option B 15 to 60, option C 21 to 65, option D 5 to 14. 21, which is the correct sequence of various sectors in a GDP contribution of India in the descending order? So first option A primary sector, secondary sector, tertiary sector, B primary sector, tertiary sector, secondary sector, C tertiary sector, secondary sector, primary sector, option D secondary sector, tertiary sector, and then primary sector. இறங்கு வரிசையில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பில் பல்வேறு துறைகளின் சரியான வரிசை என்ன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, இரண்டாம் துறை, மூன்றாம் நிலை, ஆப்ஷன் பி இஸ் முதன்மை துறை, மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, ஆப்ஷன் சி வில் பி, ஆப்ஷன் சி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, முதன்மை துறை, ஆப்ஷன் டி இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறை, முதன்மை துறை. 22nd one, which one of the following sectors is the largest employer in India? Options are first option A primary sector, option B secondary sector, option C tertiary sector, option D public sector. அதனுடைய தமிழாக்கம், பின்வரும் துறைகளில் எது இந்தியாவின் அதிக தொழிலாளர்களை உடையது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலைத்துறை, ஆப்ஷன் சி மூன்றாம் பிரிவு, ஆப்ஷன் டி பொதுத்துறை. 23rd one, which one of the following is not in primary sector? Options are first option A agriculture, B manufacturing, option C mining, option D fishery. பின்வரும் நோற்றில் எது முதன்மை துறையின் கீழ் இல்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி உற்பத்தி, ஆப்ஷன் சி சுரங்கம், ஆப்ஷன் டி மீன்பிடிப்பு. 24th one, which one of the following is not in the secondary sector? Options are first option A construction, option B manufacturing, option C small scale industry, option D forestry. பின்வரும் நோற்றில் எது இரண்டாம் நிலைத்துறையில் இல்லை, இரண்டாம் நிலைத்துறையின் கீழ் இல்லை?
ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கட்டுமானம், ஆப்ஷன் பி உற்பத்தி, ஆப்ஷன் சி சிறு தொழில், ஆப்ஷன் டி வனவியல். 25th one, tertiary sector includes. Options are first option A transport, option B insurance, option C banking, option D all of these. மூன்றாம் நிலைத்துறையை சார்ந்தது எது? பின்வருவனவற்றில் எது மூன்றாம் நிலைத்துறையை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி ஏ போக்குவரத்து, ஆப்ஷன் பி இஸ் காப்பீடு, ஆப்ஷன் சி வங்கி, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 26th one, which sector is not included in the occupational pattern? Options are first option A primary sector, option B secondary sector, option C tertiary sector, option D private sector. தொழில் துறையின் வரிசையில் கீழ்கண்ட எந்த துறை சேர்க்கப்படவில்லை? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலைத்துறை, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலைத்துறை, ஆப்ஷன் டி தனியார் துறை. 27th one, match the following. A agriculture forestry, straight to that one unorganized sector. B manufacturing, straight to that 2 service sector. C transport and communication, straight to that 3 secondary sector. D household industries, straight to that 4 primary sector. Options are first option A A4 B3 C2 D1, option B A1 B2 C3 D4, option C A4 B1 C2 D3, option D A4 B2 C1 D3. பின்வருவனவற்றை பொறுத்துக. ஏ விவசாயம் வனவியல், ஸ்ட்ரைட் டு தட் அதற்கு நேராக 1 அமைப்புசாரா துறை, பி உற்பத்தி அதற்கு நேராக 2 சேவைத்துறை, சி போக்குவரத்து தொலைத்தொடர்பு அதற்கு நேராக 3 இரண்டாம் நிலைத்துறை, டி குடிசை தொழில்கள் அதற்கு நேராக 4 முதன்மை துறை. So next question will be 28th one. Which Delhi Sultan of medieval India formed Employment Bureau to solve the unemployment problem? Actually, the question is, which Delhi Sultan of medieval India formed Employment Bureau to solve the unemployment problem? Options are first option A Muhammad bin Tughlaq, option B Alauddin Khilji, option C Feroz Shah Tughlaq, option D Balban. இடைக்கால இந்தியாவின் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலை வாய்ப்பு பணியகம் அமைத்தார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முகமது பின் துக்ளக், ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி, ஆப்ஷன் சி ஃபெரோஸ் ஷா துக்ளக், ஆப்ஷன் டி பால்பன். 29th one, dash sector is registered and follows government rules. Options are first option A agriculture, option B organized, option C unorganized, option D private. dash துறை பதிவு செய்யப்பட்டு அரசாங்க விதிகளை பின்பற்றுகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி அமைப்பு சார்ந்த, ஆப்ஷன் சி அமைப்பு சாரா, ஆப்ஷன் டி தனியார். 30th one, dash sector provides job security and higher wages. Options are first option A public sector, option B organized sector, option C unorganized sector, option D private sector. dash துறை வேலை உறுதி மற்றும் அதிக ஊதியங்களை வழங்குகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பொதுத்துறை, ஆப்ஷன் பி ஒழுங்கமைக்கப்பட்ட துறை, ஆப்ஷன் சி அமைப்பு சாரா துறை, ஆப்ஷன் டி தனியார் துறை. 31, the sectors are classified into public and private sectors on the basis of. Options are first option A number of workers employed, option B nature of economic activity, option C ownership of enterprises, option D employment conditions. எவ்வாறு துறைகள் பொது மற்றும் தனியார் துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பணியாற்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை, ஆப்ஷன் பி பொருளாதார நடவடிக்கைகளின் தன்மை, ஆப்ஷன் சி நிறுவனங்களின் உரிமம், ஆப்ஷன் டி வேலை நிலைமைகள். 37 one, assertion A the unorganized sector of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. Reason, jobs here are low paid and often not regular. Options are first option A both A and R are true and R explains A, option B both A and R are true and R does not explain A, option C A is correct and R is false, option D A is false and R is true. வலியுறுத்தல், பொருளாதாரத்தின் அமைப்புசாரா துறைகள் குடிசை தொழில் மற்றும் சிறிய அளவிலான தொழில் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும்.
காரணம், இங்கே குறைந்த ஊதியம் மற்றும் வேலைகள் பெரும்பாலும் நிரந்தரமானது அல்ல. ஆப்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் ஏவை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது மற்றும் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ தவறானது மற்றும் ஆர் உண்மை. 33rd one, people who employ workers and pay rewards for their work is termed as. Options are first option A, employee. Option B, employer. Option C, labor. Option D, caretaker. தொழிலாளர்கள் மற்றும் அவர்களின் பணிக்கு ஊதியம் மற்றும் பிற வசதிகளை தரும் நபர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஊழியர். ஆப்ஷன் பி, முதலாளி. ஆப்ஷன் சி, தொழிலாளர். ஆப்ஷன் டி, கவனிப்பவர். 34th one, DAS continues to be the largest employer in Tamil Nadu. Options are first option A, agriculture. Option B, manufacturing. Option C, banking. Option D, small scale industry. DAS தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பை தரும் துறை. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, வேளாண்மை. ஆப்ஷன் பி, உற்பத்தி. ஆப்ஷன் சி, வங்கி. ஆப்ஷன் டி, சிறு அளவிலான தொழில். 35th one, match the following. A, public sector, straight to that 1, banking. B, private sector, straight to that 2, poultry. C, primary sector, straight to that 3, profit motive. D, tertiary sector, straight to that 4, service motive. Options are first option A, A2, B4, C1, D3. Option B, A1, B2, C3, D4. Option C, A4, B3, C2, D1. Option D, A3, B1, C2, D4. பின்வருவனவற்றை பொருத்துங்கள். A, பொதுத்துறை, அதற்கு நேராக 1, வங்கி. B, தனியார் துறை, அதற்கு நேராக 2, கோழிப்பண்ணை. C, முதன்மை துறை, அதற்கு நேராக 3, லாப நோக்கம். D, மூன்றாம் துறை, அதற்கு நேராக 4, சேவை நோக்கம். 36th one, the nature of employment in India is. Options are first option A, 2-dimensional. Option B, 3-dimensional. Option C, multi-dimensional. Option D, none of the above. இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மை. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 2 பரிமாணம். ஆப்ஷன் பி, 3 பரிமாணம். ஆப்ஷன் சி, பல பரிமாணம். ஆப்ஷன் டி, மேலே கூறிய எதுவும் இல்லை. 37th one, which among the following represent primary sector? Options are first option A, agriculture. Option B, manufacturing. Option C, small scale industry. Option D, banking. பின்வருவனவற்றில் எது முதன்மை துறையை குறிக்கிறது? Options are first option A, வேளாண்மை. Option B, உற்பத்தி. Option C, சிறிய அளவிலான தொழில். Option D, வங்கி. 38th one, irrigated land surface out of cultivable land is. Options are first option A, 27%. Option B, 57%. Option C, 28%. Option D, 49%. சாகுபடி செய்யக்கூடிய நிலத்திலிருந்து நீர்ப்பாசனம் பெறும் நிலத்தின் அளவு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 27%. ஆப்ஷன் பி, 57%. ஆப்ஷன் சி, 28%. ஆப்ஷன் டி, 49%. 39th one, out of the following which is not a food crop? Options are first option A, bajra. Option B, ragi. Option C, maize. Option D, coconut. பின்வருவனவற்றில் எது உணவு பயிர் அல்ல? Options are first option A, bajra. Option B, ragi. Option C, சோளம். Option D, தேங்காய். 40th one, in recent years both the agricultural productivity and food productivity has. First option A, decreased. Option B, not stable. Option C, remained stable. Option D, increased. சமீபத்திய ஆண்டுகளில் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி திறன் ஆகிய இரண்டுமே டேஷ். ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, குறைந்தது. ஆப்ஷன் பி, நிலையானது அல்ல. ஆப்ஷன் சி, நிலையானதாக இருந்தது. ஆப்ஷன் டி, அதிகரித்தது. 41, the northeast monsoon period in Tamil Nadu. Options are first option A, August to October. Option B, September to November. Option C, October to December. Option D, November to January.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின் காலம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் டு அக்டோபர், ஆப்ஷன் பி செப்டம்பர் டு நவம்பர், ஆப்ஷன் சி அக்டோபர் டு டிசம்பர், ஆப்ஷன் டி நவம்பர் டு ஜனவரி. 47.1 which cultivation is carried out at a large scale of 30% cultivated land area? Options are first option A paddy, option B வரகு, option C சோளம், option D கம்பு. எந்த சாகுபடி 30% சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது? Options are first option A நெல், option B வரகு, option C சோளம், option D கம்பு. 43rd one according to the 2011 census, the total population of India was, options are first option A 121 crore, option B 221 crore, option C 102 crore, option D 100 crore. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 121 கோடி, ஆப்ஷன் பி 221 கோடி, ஆப்ஷன் சி 102 கோடி, ஆப்ஷன் டி 100 கோடி. 44th one which district has recorded the maximum number of immigrants? Options are first option A ராமநாதபுரம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி வெள்ளூர். எந்த மாவட்டத்தில் அதிகமாக குடியேறியவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர்? Options are first option A ராமநாதபுரம், ஆப்ஷன் பி கோவை, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி வேலூர். 45th one the poorer sections of the population migrate. Options are first option A as a survival strategy, option B to improve their living standards, option C as a service, option D to get experience. மக்கள் தொகையில் ஏழ்மையான பிரிவினர் எதற்காக பிற பகுதிகளில் குடியேறுகின்றனர்? Options are first option A ஒரு உயிர் வாழும் உத்தி, B அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த, சி ஒரு சேவையாக, டி அனுபவத்தை பெற. 46th one the percentage of migrants in Tamil Nadu is dash percent. Options are first option A 40, option B 42, option C 43, option D 41. தமிழ்நாட்டில் குடியேறுபவர்களின் சதவிகிதமானது டேஷ். Options are first option A 40, option B 42, option C 43, option D 41. 47th one the percent of female migrants in 2011 in Tamil Nadu is dash percentage. Options are first option A 53, option B 52, option C 51, option D 50. தமிழ்நாட்டில் 2011 பெண்பால் குடியேறியவர்களின் சதவிகிதமானது டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 53, ஆப்ஷன் பி 52, ஆப்ஷன் சி 51, ஆப்ஷன் டி 50. 48th one the largest migrant corridor in the world is, options are first option A Mexico, option B Australia, option C Dubai, option D Saudi Arabia. உலகின் மிகப்பெரிய புலம்பெயர்ந்த மக்களை உடைய நாடு டேஷ் ஆகும். Options are first option A Mexico, option B Australia, option C Dubai, option D Saudi Arabia. 49th one what is the percentage of international women migrants? Options are first option A 10, option B 20, option C 15, option D 25. சர்வதேச அளவில் பெண்பால் புலம்பெயர்வர்களின் சதவிகிதம் என்ன? Options are first option A 10, option B 20, option C 15, option D 25. 50th one which among the following is the major reason for the women migration? Options are first option A job, option B marriage, option C education, option D none of the above. பின்னொரு நோற்றில் பெண்கள் இடம்பெயர்வுக்கு முக்கிய காரணம் எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வேலை, ஆப்ஷன் பி திருமணம், ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. ஸோ வி ஆர் கம் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். திஸ் டுடேஸ் 41th கிராக்கத்தான் டே 41th செஷன். ஸோ நாம வந்துட்டு இந்த 41க்கான கிராக்கத்தான் டே 41க்கான நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம, உங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு ஆன்சருக்கு பேஜ் போகும். வி கேன் கிளாரிஃபை வித் தட். அண்ட் தென் இது சம்மந்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சரிங்களா சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம
நம்ம எஸ்ஏஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ், இந்த மாதிரி செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடுவது உங்கள் சங்கர், அதே ஃப்ரம் எஸ்ஏஎஸ் அகாடமி. We will see the another important next session in the upcoming sessions days. Thank you very much.